ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான காரக்குழம்பு செய்முறை தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி அதாவது தனியா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து அதிலே கலந்து விட்டுட்டு பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறி விட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடானோடனே வெந்தயம், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வேகிறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயெல்லாம் அதில் போட்டு கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இந்த புளி தண்ணி அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். மூடி வச்சுட்டு குழம்பு கொதிக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றி விடுறோம். அதுக்கப்புறமா குழம்பு நல்லா திக்கானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூக்கி அதில் ஊற்றி கலந்து விட்டுட்டு இறக்க போகிற சமயத்தில் சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டான காரக்குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.